சிவப்பு விளக்கு சிக்னலை மதிக்கவில்லை என்றால் ரெண்டு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பாட்டுக்கு அப்படியே வண்டி எடுத்துட்டு போனா அபராதம் 5000. 3 மாதம் ஓட்டுநர் உரிமம் ரத்து. அடுத்தது ஓட்டுநர் உரிமம் செய்யப்பட்ட யாருக்காவது லைசன்ஸ் கேன்சல் பண்ணி நீ வண்டி ஓட்டுன அப்படின்னா 10,000 rupees ஃபைன். ஸோ மித வேகம் மிக நன்று. 1000 முதல் 28,000 வரை லகுரக வாகனத்திற்கு அபராதம். கனரக வாகனத்திற்கு 22,000 முதல் 25,000 வரை அபராதம். 3 மாசம் ஓட்டுநர் உரிமம். அப்புறம் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில் ரேசில் ஈடுபட்டால் அபராதம் 2,500 முதல் 10,000 வரை. ஓகேவா? அப்புறம் ஓவர் டேக் செஞ்சீங்க அப்படின்னா முந்துதல், முந்தக்கூடாத இடங்களில் முந்துதல், இதுக்கு 5,000. 6 மாதம் சிறை தண்டனை. அப்புறம் லைசன்ஸ் இல்லாம நீ வாகனம் ஓடுன அப்படின்னா அபராதம் 5,000 ரூபாய். 3 மாதம் சிறை தண்டனை. மது போதையில் வாகனம் ஓட்டினால் 10,000 ரூபாய் ஃபைன். அப்புறம் 3 மாசம் உரிமம் ரத்து. அப்புறம் சிறை தண்டனை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக நீங்க அடிக்கடி இந்த வண்டி எடுத்துட்டு இப்பவே பழகுறேன், 18 வயசுக்கு முன்னால பழகுறேன், ஓட்டுறேன், எனக்கு பைக் ஓட்ட தெரியும் அப்படின்னா எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டி வரும். இப்ப அடுத்தது போட்டோ ஒரு பிளாக் ரோடு இருக்கும், அதுல லைன் கட்டா இருக்கும், கட் பண்ணி இருக்கும். அடுத்தது தார் ரோடு, அதுல ஒயிட் லைன். அடுத்தது தார் ரோட்ல எல்லோ கலர் லைன் இப்படி இருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது ரோட்ல நடுவுல லைன் இப்படி கட் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா ஓவர் டேக் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தொடர் ரோடு, கண்டினியூஸா லைன் விட்டுலாம போட்டிருந்தா ஓவர் டேக் பண்ணக்கூடாது. பண்ணினீங்க அப்படின்னா இந்த கேமரால பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன். அடுத்தது ரோடு சைக்கிள் காரங்க மட்டும் போறது. வெரி குட். சிவப்பு நிற நம்பர் பிளேட். தற்காலிக வாகன பதிவு 1 மாதத்துக்கு மட்டுமே. கருப்பு எழுத்துக்களில் மஞ்சள் நிற நம்பர் பிளேட். வாகனம் வணிக பயன்பாட்டில் உள்ளது. வெள்ளை நிற நம்பர் பிளேட் பொது வாகனங்களை குறிக்க பயன்படுகிறது. நீல நிற நம்பர் பிளேட் வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் அதிகாரிகள் வாகனங்களுக்கு நீல நிற பயன்படுத்துகிறார்கள் மற்றும் பல்வேறு மாநில எப்படி நம்பர் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது